அந்த கேன பைய செத்தானா இருக்கானு உனக்கு என்ன கவலை? அவனை பத்தி என்கிட்டயே நோண்டி நோண்டி கேக்குறேன். நீ என்கிட்டயோ உண்மையை சொல்லிருப்பேன்னு எல்லாரும் என்கிட்ட தானே கேக்குறாங்க. எனக்கு ஒரு இழவும் தெரியாதுன்னு சொல்றேன்ல. அந்த பையல அடிச்சு போட்டு சாராய கடைக்கு போயிட்டு திரும்பி வந்து பாக்குறப்போ அவங்க இல்ல. தட்டு தடுமாறி எந்திரிச்சு போனானோ இல்ல எவனாவது தூக்கிட்டு போனானோ எவனுக்கு தெரியும்? பலரும் பல விதமா பேசுறத கேக்குறப்போ என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா ஐயா? என்ன இருந்தாலும் அவனுக்கு நீ இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துட கூடாதியா? என்னடி புதுசா உபதேசம் பண்ற? ஒரு நாய்க்கு இருக்கிற நன்றி கூட இல்லாத அந்த பயலுக்கு நான் கொடுத்த தண்டனை சரிதான். சக்கரை அடிச்ச தெராசில் இருக்கிற ரத்தக்கரை காயறதுக்கு முன்ன அதே தெராசை வச்சு இந்த தேவர் சந்தையில வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கான்னா அவன் யாரவன்? யமதர்ம. நல்ல வேளை நம்ம உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நமக்கு ஆயுசு கெட்டி அதனால தப்பிச்சோம். என் ஆயுசுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சக்கரைக்கு ஏதாவது ஆயிருந்தா உன் ஆயுசுக்கு தான் பிரச்சனை. எப்படி? அது அப்படிதான். எந்த நியாயத்துல அப்படித்தாங்கிற? சக்கரைக்கு கேட்கறதுக்கு யாரும் இல்ல, அதனால போலீஸுக்கு சொல்ல. அது எப்படி ஏன் தலையில வந்து விடும்? சும்மா மனசாட்சி இல்லாம பேசாதா சரி? எல்லா பிரச்சனையும் காரணம் நீ தானே. நில்லு நில்லு நில்லு. சும்மா நிக்கிற என்ன நீயே கடுமரத்துல ஏத்திட்டு போட்டிருக்க. நீயா சும்மா நிக்கிற? பின்ன வாயை கிண்டாதா சரி? அப்புறம் நான் ஏதாவது சொல்லிடுவேன். சொல்ற. குழந்தை மாதிரி இருந்த அவன் மனசுல விஷத்தை கலந்ததும் இல்லாம ஆப்போச்சது நீ தானே. நீதான் அவனை கொன்ன. என்னது? நீ ஒரு துஷ்டன். பாலு, ஏய் ஏ பாலு, நீ ஒண்ணும் ரொம்ப குழப்பிக்காதடா. சர்க்கரைக்கு எதுவும் ஆகியிருக்காது. கரும்பு இருக்கிற வரைக்கும் சர்க்கரை இருக்கும், சர்க்கரை இருக்கிற வரைக்கும் எறும்பு இருக்கும்டா. என்ன புள்ளடி நீ? குழந்தைக்கு மஞ்சக்காமல வந்திருக்கு, நீ ஏதேதோ வைத்தியம் பார்த்துட்டு இருக்கியே. கடவுளே, என் குழந்தை இப்படியே வச்சிருந்தா குழந்தை உயிருக்கெல்லாம் ஆபத்த முடியும். இத பாருமா, உனக்கு தெரியாது ஒண்ணு இல்ல. இந்த சுத்து வட்டாரத்துல மஞ்சக்காமலைக்கு நம்ம தேவர் முத சம்சாரம் லட்சுமி அம்மா தானே வைத்தியம் பார்க்க முடியும். ஏமா அழுகுற? மனசுல எதையும் வச்சுக்கிட்டு காலத்தை கடத்தாம உள்ளே சீக்கிரமா தூக்கிட்டு போய் காப்பாத்துமா. நான் எப்படி அத்தா அவங்கள போய் பாக்குறது? என்ன சொல்ற நீ? உங்க சக்களத்தி சண்டையில குழந்தைய பறி கொடுத்துறாத, அவ்வளவுதான் சொல்ல முடியும். வீராப்பு பார்க்காம முதல்ல குழந்தைய லட்சுமி அம்மா கிட்ட தூக்கிட்டு போ. வாங்க. உட்காருங்க மாப்பிள்ள. எம்புட்டு ஒன்னாலும் கூடிங்க, செலவு தேவர்த்தன். வேலு, எல்லா பயிலும் கேட்டுங்க. இவதான் என் மாப்பிள்ள, தாமரையை கட்டிக்க போறவரு. பேரு செங்கோடன். தேவருக்கு தர மரியாதை மாப்பிள்ளைக்கும் தரணும். என்ன புரியுதா? என்னடி இறக்க இறக்க ஓடி வர? மாப்பிள்ளைய பார்க்க வந்தியோ? செங்கோட குழந்தை எது சாப்பிட்டாலும் வாந்தி எடுக்கிறையா, பஞ்சகாமலன்னு எல்லாரும் சொல்றாங்க. அத விட்ரி. மாப்பிள்ளை எப்படி இருக்கான்? என்னையா நீ? என் குழந்தை சாவ கிடக்குற, நீ என்னென்னவோ பேசிட்டு இருக்கீங்க. சீக்கிரம் வாயா, லட்சுமி அம்மா கிட்ட கூட்டிட்டு போய் வைத்தியம் பாப்போம். லட்சுமி அடிங், அவகிட்ட வைத்தியம் பார்க்க நான் வரணுமோ? போடி, எங்கேயாவது போய் செத்து தொலை. அம்மா, லட்சுமி அம்மா இருக்காங்களா? யாரு? நீயா? எங்கடி வந்த? அம்மா, என் குழந்தைய நீங்க தான் காப்பாத்தணும். எனக்கு மடிப்பிச்சு கொடுக்கணும். குழந்தைக்கு என்னாச்சு? என்ன உனக்கு என்ன பக்கம் கட்டவ? பாடி எங்க இருந்த? அம்மா அம்மா, நான் உங்க காலை பிடிச்சு கேட்டுக்கிறேன். நான் செஞ்ச தப்புக்கு என் குழந்தைக்கு தண்டனை கொடுத்துறாதீங்க. தேவை வந்துட்டா. சும்மா பேசாம இருமா.
ஆமா, எத்தனை நாளா உடம்புக்கு சுகம் இல்ல? எது சாப்பிட்டாலும் வாந்தி எடுக்கிறா. காலையில இருந்து நினைவு இல்லாம கிடக்குறா. எதையும் மனசுல வச்சுக்காம எப்படியாவது என் குழந்தைய காப்பாத்துங்க. வைத்தியம் பார்க்க வேண்டியது என் கடமை. அது மட்டும் இல்ல, ஒரு விதத்துல இந்த குழந்தைக்கு நானும் அம்மா தானே. தாமரை, உரிமை கொண்டாட வந்திருக்கேன்னு நினைக்காத. என் பொண்ணை காப்பாத்தின பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைன்னா நான் கூட இருக்கணும் இல்லையா? அதான் வந்தேன். உங்க அப்பா உனக்கு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணிருக்காரு. சக்கரையை பத்தி எதுவும் தெரியல. உங்க அப்பாவோட பிடிவாத குணம் உனக்கு தெரிஞ்சது தானே? இதுதான் நம்ம வீடு. அதோ பாத்தியல்ல, நான் சம்பாரிச்சு வாங்கினது. தாமரை, புள்ள 2 கிளாஸும் தண்ணி கொண்டா, சீக்கிரம். உட்காருங்க. தாமரைய பாத்தீங்கன்னா கல்யாணத்தை இப்பவே வையும்பீங்க. தாமரை, புள்ள நீ எங்கடி அதிசயமா? வைபுள்ள புள்ள, செங்கோட நல்லா பாத்துக்க. நீ கட்டிக்க போற மாப்பிள்ள இல்ல? பாரு எப்படி. புள்ள வெக்கம் எப்படி? தாமரை, நாளைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம் மாமா. அவசரத்தை பாரு. தையல உன் முடிவு தெரிஞ்சுதாயா நான் இங்க வந்தேன். நம்ம வீட்டுக்கு இன்னொரு குடிக்காரன் தான் மாப்பிள்ளையா வரணுமா? பின்ன என்ன, இந்த ராணியை தேடிட்டு தேசிங்க ராஜா குதிரையில வருவானா? வீம்புக்கு பேசாதையா. தாமரை ஆசைப்படியே. தெரியல தேவரை பத்தி. ஏட்டிக்கு போட்டி பேசினா போலாதவன் ஆயிடுவேன். செங்கோடன் தான் எனக்கு மாப்பிள்ளை. இன்னொரு ஆம்பளை தான் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரணும்.
இரவெல்லாம் பகலும் என்ன தூக்கம் போகும் பிரிவேதோ அறியா நெஞ்சில் உருவானது பாரம் உறவென்னும் உணர்வால் எங்கே உயிரே பாரம் மோகம் என்பது வேகம் உள்ளது வேலி போட்டிடவோ வேலி போட்டொரு காதல் தீயனை பாதுகாத்திடவோ மோகம் என்பது வேகம் உள்ளது வேலி போட்டிடவோ வேலி போட்டொரு காதல் தீயினை பாதுகாத்திடவோ விதியால் ஒரு சதியால் இரு வழியாய் திசை பிரிந்தோம் ஒரு நாள் அது திருநாள் ஒரு உணர்வால் இணைவோம் நதியோடும் கரையோரம் ஒரு ராகம் அலைபாயும் அதிலே இரு உயிரே தினம் கரையும் நினைவோ வெறும் கனவோ இது எதுவோ காதல் வெறும் யாருக்கும் இந்த பாதை பொதுவோ நதியோடும் கரையோரம் ஒரு ராகம் அலைபாயும் அதிலே இரு உயிரே தினம் கரையும் அதிலே இரு உயிரே தினம் கரையும் ஏன் தாமரை இந்த முடிவுக்கு வந்த? நீ இல்ல இருக்கும்போது நான் வாழவா முடியும்? சக்கரை எங்க இருக்கு, என்னாச்சு, ஒண்ணுமே தெரியல. என் அப்பா எடுத்த முடிவு உனக்கு தெரியும்ல. இதை தவிர நான் வேற என்ன செய்ய முடியும்? இப்ப நான் என்ன சொன்னாலும் என் மேல உனக்கு நம்பிக்கை வராது. என்ன நான் செஞ்ச காரியம் அப்படி. சக்கரை நிச்சயமா எங்காவது உயிரோடு இருப்பான், உனக்காகவாவது இருப்பான். என் வாழ்க்கையில முதல் தடவையா ஒரு நல்ல காரியம் செய்ய போறேன். சக்கரை எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு உன்கிட்ட சேர்க்கிறேன். ஆசாரி ஆசாரி, சக்கரை உயிரோட இருக்கான். எங்கடா? கோடிக்கரையில இருக்கான்னு சொன்னாங்க. ஆசாரி சக்கரை ஆசாரி ஜலபாதா சக்கரை சக்கரை ஆசாரி சக்கரை நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு பாலு. என் மேல உனக்கு கோவமா? போ ஆசாரி, உன்கிட்ட எல்லாம் நான் கோச்சுக்குவேனா? என் தாமரை எப்படி இருக்கா? நல்லாதான் இருக்கா? வா. ஆமா, நீ எப்படா இங்க வந்த? அது எனக்கே தெரியாது. அடிபட்டு கிடந்த என்ன மீன்காரங்க தான் தூக்கிட்டு வந்து இங்க போட்டாங்களா. நினைவறதுக்கே 2-3 நாள் ஆச்சு. உடம்பு பூரா ரணம், ரத்தம் சீமா வடிஞ்சுது. நம்ம கிராமத்துல எல்லாருக்கும் நான் எல்லா வேலை செஞ்சேன். ஆனா அடிபட்டு கிடக்கும் போது ஒரு சொட்டு தண்ணி கூட யாருமே தரல. அப்பதான் நான் அனாதைன்னு எனக்கு தெரிஞ்சது. நான் மறுபடியும் கிராமத்துக்கு வருவேன். தேவரை குத்தி கொல்லுவேன். அவனை கொன்னுட்டு தாமரை கல்யாணம் பண்ணி நான் சுகமா வாழ்வேன். சக்கரை, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான்டா. என்ன மன்னிச்சிடுறா. உன் மேல எனக்கு கோவம் ஒண்ணு இல்ல ஆசாரி.
என்ன கொல்ல பார்த்தானா அந்த தேவர், அவன் மேலதான் எனக்கு கோவம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ இங்கேயே இருந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வா. தேவர்கிட்ட பேசி உங்க கல்யாணத்துக்கு நானே சம்மதம் வாங்குறேன். நம்ம கிராமத்துல எல்லாரும் எல்லாத்தையும் மறக்கட்டும், அப்புறம் நீ எங்க வரலாம். இல்ல, நான் வருவேன். பிச்சுவா கத்தியோட தான் நான் வருவேன். கத்தி இல்லாம நான் வரமாட்டேன். கத்தி வாங்கத்தான் வேலை செஞ்சு காசு சேர்க்கிறேன். காசு சேர்ந்ததும் கத்தியோட நான் கிராமத்துக்கு வருவேன். ஆமா, தாமரை கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னா நீ என்ன செய்வ? என் தாமரை சம்மதிக்காம இருக்காது. சக்கர, தாமரை அவன் அப்பாவுக்கு பயந்துகிட்டு மனசை மாத்திக்கிட்டா, அதனால நீ அங்க வர வேண்டாம். போ பாலு, நாங்க வராம இருக்க நீ போய் சொல்ற. என் தாமரை மனசு மாறாது. நான் நிச்சயம் அவளை கல்யாணம் பண்ணிக்குவேன். சக்கரை, நாங்க வரட்டுமா? சரியா? சரி, நீங்க போங்க, நான் பின்னாடி வர்றேன் பிச்சுவா கத்தியோட. இங்க வர வேண்டாம். அது வந்தா இங்க ஏதாவது நடந்துடும். சரி தாமரை, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஆனா உன் அப்பா முடிவு பண்ணிருக்க கல்யாணத்தை தான் எப்படி நிறுத்துறதுன்னு தெரியல. அத நான் பாத்துக்கிறேன். இந்த கோக்கிறது பிரிக்கிறது இதை என்னை விட அழகா செய்யறதுக்கு ஆளே இல்ல. உன்னை கட்டிக்க போற அந்த மாப்பிளைய உங்க அப்பனை வச்சே அடிச்சு இந்த ஊரை விட்டே துரத்துறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். பாலு, சாரி யார் தெரியுமா? தெரியுமே, மீன் பிடிக்கிறவரு. ஏன் நான் என்ன பாம்பு பிடிக்கிறவனா சொன்னேன்? தாமரைய கல்யாணம் பண்ணிக்க போறவரா? என்னடா சிரிக்கிற? சக்கரை கிட்ட கெட்டு போன தாமரைய இவர் எப்படி கட்டிக்குவாருன்னா? டேய் பாலு, தேவர் இருக்காரு, எத்தனுக்கு எத்த 2 கிளாஸ் சாராயத்தை வாங்கி கொடுத்து அவர் பொண்ணை இவர் தலையில கட்டலான்னு பாக்குறாரு. ஆனா இவர் ஒண்ணு ஏமாற மாதிரி தெரியல. சரி, இவர் இப்ப என்ன செய்வாரு? சேவிங் செய்வாரு. என்னடா கேள்வி கேக்குற? இவரை பார்த்தா சூடு சுரண மான மரியாதை உள்ள மனுஷனா தெரியுது. ஒரு ஆம்பளை என்ன செய்வாரோ அதை செய்வாரு. ஓ, நீ பேசுறதுல உண்மையாயா? அந்த தேவர் அவர் பொண்ணை பத்தி பெருசா பேசினாரு, அதை நம்பி நான் அந்த ஊருக்கு வந்திருக்கேன். நீ என்னென்னமா பேசுறிய? ஐயோ, நாங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டீங்களா? மாப்பிள, இத தேவர்கிட்ட போய் சொல்லிடாதீங்க மாப்பிள, அவர் எங்களை அடிச்சே போட்டுருவாரு. நீங்க தாமரையவே கல்யாணம் கட்டிக்கு மாப்பிள. அந்த பொண்ணு ஒரு தடவை தான் கெட்டு போச்சு. அது ஒண்ணு தப்பு இல்லைங்க, கட்டிக்குங்க. நான் என்ன ஏமா அந்த சோனகிரி நினைச்சியா? தாமரை பத்தி
நான் வந்து தாமரையை பத்தி தேவங்கிட்டே சொல்றேன். தேவரே தேவரே சக்கரை கத்தியோட வந்திருக்கான். எங்கடா? சந்தையில. ம், யோ போதியா, யோ சொன்னா கேளியா, யோ போதியா, யோ. அந்த கேன பயலுக்கு சாவு இந்த மண்ணுல தான். வராத குத்திடுவ, கிட்ட வராத குத்திடுவ, வராத குத்திடுவா, வாடா குத்துறா, குத்திடுவா, குத்துறா பட்டனாய குத்து, கிட்ட வராத குத்துற, வராத குத்துறா, அத கழுத கொண்டுடுவா, குத்து, கிட்ட வராத வாடா. சரி தாமரை 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 உங்க அப்பாவை குத்திட்டு வந்திருக்கான். ஆமா தாமரை, அப்பாவை குத்திட்டேன். வா தாமரை, வா தாமரை, வா. நம்ம எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் வர மாட்டேன். நீ இங்கிருந்து போயிடு. இல்ல, நான் போக மாட்டேன். என் அப்பாவை கொன்னுட்ட. தாமரை, தாமரை, நீ வரல, நான் போய் சத்துறேன் தாமரை. ஓ
என்னாச்சுன்னு அழுவுற? எனக்கு ஒன்னும் ஆகாது. சக்கரை ஆம்பளை, அவன் ஆம்பளைதான்.